அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு சமூக வலைதளங்களில் வாக்கு சேகரித்தால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். நாளை மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஓய்கின்றது. நாளை 6 மணிக்கு பிறகு யாரும் எந்த விதத்திலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. அதாவது நேரடியாக சென்றோ அல்லது சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைதளம் போன்றவற்றின் மூலமாக எந்த விதமான பிரச்சாரமும் ஈடுபடக்கூடாது. ஸ்டேட்டஸ் போடுவதோ அல்லது ஒரு வேட்பாளரை ஆதரித்து அந்த பிரச்சாரத்தில் எழுதுவதோ ஸ்டேட்டஸ் போடுவதோ போன்றவற்றை எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வேட்பாளர் சிறந்தவர் என்றோ அல்லது மற்ற வேட்பாளரை தாழ்த்தியோ ஃபேஸ்புக்கிலே பதிவிடுவது அல்லது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடுவது, இன்ஸ்டாகிராமிலே வீடியோ போடுவது போன்றவற்றை எல்லாம் செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது. அப்படி மீறி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள், அதாவது 17ஆம் தேதி நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கின்றது. எனவே 17ஆம் தேதியாகிய நாளை மாலை 6 மணிக்கு பிறகு புதிதாக ஸ்டேட்டஸ் போட்டாலோ அல்லது வீடியோ போட்டாலோ பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையிலான செயல்களில் ஈடுபட்டாலோ 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது அபராதம் விதிக்கப்படும் அல்லது இவை இரண்டுமே சேர்த்து விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே நாளை மாலைக்கு பிறகு யாரும் எந்த விதமான பிரச்சாரங்களிலும் ஈடுபடக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர்களில் இருந்து தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் தங்கி பிரச்சாரத்திலே பல இடங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களும் நாளை மாலை 6 மணிக்கு பிறகு தொகுதியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். 6 மணிக்கு பிறகு அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அந்த தொகுதியிலே வாக்கு இல்லாத நபர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்து தங்கி இருப்பது தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.